ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம வராக அவதாரம் பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது பன்றிக்குட்டிக்கு பாலூட்டிய பரமசிவன் கதையை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் உலக உயிர்களை பாதுகாக்கிறதுக்காக ஏராளமான திருவிளையாடல்களை பண்ணியிருக்காரு. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லையா? அதுக்காக எண்ணற்ற வடிவங்களை அவரு கொண்டிருக்கிறாரு. தன்னுடைய பக்தர்களுக்கு மட்டும் இல்லாம விலங்கினங்களுக்கும் துன்பம் நேரிட்ட போதும் அவர் தாயை போல ஓடோடி அவங்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்கியிருக்கிறாரு. சரபேஸ்வரர் வடிவத்திலையும் தாய் பன்றி தோற்றத்திலையும் மிருக வடிவுல அவர் நடத்திய லீலைகள் அற்புதங்களும் ஏராளமா இருக்கு. இதுல தாய் பன்றி வடிவம், அதாவது வராக அவதாரத்துக்கு அடிப்படையா இருந்திருக்கு. இந்த தோற்றம் மனித பெண்ணுடலும் தாய் பன்றி வடிவமாக இருக்கு. இதனுடைய புராண வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது தெய்வாம்சம் மிகுந்ததா இருக்கு. மதுரைக்கு பக்கத்துல குருவித்துறை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல சுகுலன் அப்படிங்கிறவன் தன்னுடைய மனைவி சுகுலையோட வசித்து வராங்க. இவங்க 2 பேருமே மிகப்பெரிய செல்வந்தர்கள். இந்த 2 தம்பதிக்கும் பார்த்தோம் அப்படின்னா 12 குழந்தைகள், அதுவும் ஆண் குழந்தைகள் இருக்கு. இவங்க எல்லாருமே ரொம்ப செல்லமா வளர்க்கப்படுறாங்க. காலப்போக்கில் என்ன ஆகுறாங்க அப்படின்னா சுகுலம் சுகுலை 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இவங்களுக்கு இருந்த சொத்துக்களை அந்த 12 ஆண் குழந்தைகளும் 12 பாகமா பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. அவங்க ஆடம்பரமா செலவு செஞ்சதால அவங்களுடைய அந்த சொத்துக்கள் மொத்தமே என்ன ஆயிடுது அப்படின்னா தீர்ந்து போயிடுது. ஒரு காலகட்டத்துல எல்லா சொத்துக்களும் போயிட்டு அவங்க வறுமை நிலைக்கு தள்ளப்படுறாங்க. பசியோட கொடுமையால இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா காட்டுக்கு போய் வேட்டையாடி பிழைச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு காட்டுல போய் தங்குறாங்க. தினமும் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு வராங்க. ஒரு சமயம் அவங்க போற வழியில ஒரு குரு ஒருத்தர் தவத்துல இருந்தாரு. அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது தேவகுரு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்றவர் தான் இருக்காரு. அவர் யார் அப்படிங்கிறதே தெரியாத அந்த சகோதரர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அவர் மேல மண் கற்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வாரி வீசுறாங்க. அவங்கள சுத்தி நின்று எல்லாருமே ஆடி பாடி அவங்கள எல்லாருமே கேலி பண்றாங்க. அவங்களுக்கு கொடுக்குற அந்த தொந்தரவை பொறுத்துக்க முடியாத அந்த பிரகஸ்பதி இருக்காரு இல்லையா, அவர் தன்னுடைய தவத்தை கலைச்சிட்டு கோபத்தோட அவர் எழுந்து அவங்கள பார்த்து, மூடர்களே, நீங்கள் செய்த இந்த செயல் தண்டனைக்குரியது. அமைதியாக இருந்த எனக்கு நீங்க இடைஞ்சல் பண்ணீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு நான் ஒரு சாபம் வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே இந்த காட்டுல பன்றிகளாக பிறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாபம் கொடுத்துடுறாரு.